Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல சுத்தி பார்க்க போற பிளேஸ் எங்க அப்படினு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அயனத்தும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்க்கு போணுமோ அந்த பிளேஸ் தான் சுத்தி பார்க்க போறீங்க. ஆமாங்க, நாங்க அயனத்தும் பார்த்துட்டு அந்த பிளேஸ் ஃபுல்லு சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு ஈவினிங் 6 o'clock மாதிரி ஆயிடுச்சு. சரி, இனிமேல் ரூமுக்கு போயிடலாம் அப்படி தான் நினச்சோம். ஆனால் வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அயனத்தும் போர்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு டைரெக்ஷனில் அயன் டாருக் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிறதா சொன்னாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே அந்த பிளேஸுமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஈவினிங் 6 o'clock ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து கிளைமேட் நல்லா இருந்தது, மழையெல்லாம் இல்லை, நல்ல வெளிச்சமாக தான் இருந்தது. சரின்ட்டு அந்த டைரெக்ஷனில் வந்து வண்டியை விட்டாச்சு. இந்த அயன் தாருக்கு போகிற ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சீனரிஸாக க்ரீனிஷாக இருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த பிளேஸ்க்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kilometer பிஃபோராகவே குட்டி குட்டியாக இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் உருவாயிருந்தது. அந்த ஏரியாவும் பார்க்க முடிஞ்சுது. ஈவினிங் 6 o'clock மாதிரி ஆகிட்டதுனால அதிக க்ரௌடெல்லாம் இல்லைங்க, 1-2 பேர் தான் இருந்தாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாவை தாண்டி ஃபர்தராக ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போனோன்னா அங்கே தாங்க அந்த மெயினான அயன் டாருக் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பிளேஸ்க்கு போகிறோம். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு. அங்கேருந்து வர வாட்டர் தான் அப்படியே கலெக்ட் ஆகி இங்கே வந்து குட்டி குட்டி நீர்வீழ்ச்சியாக விழுந்துட்டு இருக்குது. ஸோ ஓமானில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சலாலா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் இந்த கரீஃப் சீசனில் செம்ம அழகாக இருந்ததுங்க. வாங்க அந்த பிளேஸை பார்க்கலாம். இங்கே 2 வாட்டி கார் எப்படி இப்படி இருந்தீங்கன்னா சக்கரெல்லாம் க்ளீன் ஆகிடும். போகும்போது இப்போ கழுவிக்கலாம். இங்கே நிப்பாடுங்க, இங்கே தண்ணி இதாக இருக்குது. இறங்க தண்ணியாக இருக்குல்ல, பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல அண்ணா. ஓகே, வா பரவாயில்ல, இந்த இடம் நல்லா இருக்குது. எங்கே போய் பார்க்கணும்? இங்கே அருவி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. Super, super, super. Wow. இங்கேப்பா வழுக்குது.
செப்பல் இல்லாமே நடக்கலாம். இது நல்லா இருக்குப்பா. ஃப்ரெஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கு இல்லை? ஆனால் எல்லா இடத்துலையும் வழுக்குது, அதான் பயமாக இருக்குது. நடந்து பார்த்துருவாங்க. எப்படி நான் செப்பல் வேணா விட்டுட்டு போவா? விட்டு போ, கடந்து போ. எனக்கு பிடிச்சிங்க. நான் ஒன்றும் பிடிச்சிங்களா? கீழே எடுங்க, கீழே எடுங்க. வழுக்குது பார்த்துப்போ, வழுக்குது. இது இங்கே வழுக்கல. இங்கேயும் வழுக்கலன்னு இது பண்ணாதீங்க. இந்த மண்ணில் கொஞ்சம் கலந்துருக்குல்ல. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த வில்லேஜோட இந்த அருவியோட பேர் என்ன? அயன் தபுக்கா. அயன் தபுக் அப்படிங்கிற வில்லேஜுங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மாதிரி அந்த வாட்டரை வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட இது பார்க்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து பாருங்க எந்த அளவுக்கு அழகாக வந்துருக்கு. மலையிலேருந்து வர தண்ணியை அப்படியே ஃப்ரெஞ்சு மாதிரி கட்டி அப்படியே கொண்டு போகிறாங்க. இது ஒரு பார்க்குறது நல்லா இருக்குது. ஆமாம், சுழட்டி அடிக்குதுங்க தண்ணி. சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக இருக்குது. ஏன்னா ஒரே இதாக இருக்குது, ஒரு இதாக தான் இருக்குது. பட் இந்த இடம் சூப்பராக இருக்குது. சரி, ட்ரெஸ்ஸு நனைஞ்சாலும் பரவாயில்ல. அப்படியே வளைஞ்சி 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 போகுதுங்க. நல்லா அந்த ரவுண்டாக ட்ரென்ச் மாதிரி ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது வழியாக தண்ணி நீர் பாசனம் போகும். பட் இப்போ வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது. செமையாக வந்து மழை பெஞ்சிருக்கு போல். ஸோ அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படியே போகுது பாருங்களேன். ஐயோ சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து ஜில்லுனே இல்லை. அதான் இப்போ இதில் வந்து ஒரு இது இல்லை, வார்மாக இருக்குது வாட்டர். வார்ம் வாட்டர் சூப்பராக இருக்குது. ஃப்ரெஞ்சு வழியாக அப்படியே போகும். இவ்வளோ காலை விட்டால் எப்படி இருக்கும்? இவ்வளோவா? செப்பலை போட்டால் இதாகிடும் போல். இறங்குங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அழகா இருக்கா? அவர் இறங்கி நடந்து வந்தாரு. நடந்து வந்தாரா? ஓடிடாதீங்க தண்ணி வழியா. கஷ்டமா இருக்கா? ஃபோர்ஸாக வருதாங்க தண்ணி. ஏறிடுங்க அப்படின்னா. இல்லை வாங்க வாங்க. இது வழியாக உங்களால் தள்ளிட்டு போக முடியாது. உங்களை கரெக்டாக உங்களை தள்ளிட்டு போக முடியாது. அடிப்பட்டுருக்குல்ல? அடிப்பட்டுரும். ஆமாம், பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும் வாங்க. ஓகே ஓகே, புதுசாக வழுக்கும். இது கல் மேலேயே போகும். நீரோட்டம் போலோடும் ஆசை கிளிகளே. இது வழியாக போகுது. வாங்க, அது வழியாக அங்கே என்ன இருக்குது பார்த்துக்கோங்க. வாங்க, அந்த சைடில் என்ன இருக்குது பார்த்துக்கோங்க. இதோ அங்கே பாருங்க, சுற்றிட்டு வருது. இது வழுக்கு, இது வழுக்குது. ஓகே, பார்த்து தான் வரேன். டோன்ட் வரி. இங்கே இருந்து அப்படியே ட்ரென்ச்சு போகுது. அங்கே வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் போகுது. அந்த அருவி மாதிரி எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் இங்கே போகுது. ஒரு தண்ணி இல்லை அதில் தான் பேசுகிறேன். ஆமாம், ஃப்ரெஞ்சை தாண்டி பயங்கரமாக வாட்டர் வந்துட்டு இருக்குங்க. ஸோ சூப்பராக வந்து இங்கே ஒரு அருவி ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்களா, இங்கேயும் ஒரு அருவி ஃபார்ம் ஆகிருக்கு. வாங்க, என்னை பிடிச்சிங்க. அந்த ட்ரென்ச்சில் ஓகே ஓகே, நல்லா இருக்குது இந்த பிளேஸு இல்லை? சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு இது குட்டி அருவி, குட்டி குட்டி அருவி.
இது மேலே ஏறிப்போம். இல்லை நம்ம ஊரில் போர் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி மோட்டார் போர் போட்டால் எப்படி இருக்கும்? சும்மா ஆர்ப்பரித்து ஓடுகிறது அருவி. இங்கே நில்லுங்க செல்லாம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் நிறைய வாட்ரு வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இது கயிறு கட்டியிருக்கிறாங்க. இப்போ வாட்ரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அலோவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நிறையா வந்துன்னா எப்படி ஓடும்? இதுக்கு ஒரு எண்டே கிடையாதுல்ல இல்லை? அதான் 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 எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்க. ஃபோர்ஸாக வந்து அப்படியே இல்லை. இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அது போய் பார்க்கலாமா? நடந்து நடந்து இப்படியே வாங்க. இங்கே தான் இது இல்லாமல் இருக்குது, வழுக்காமல் இருக்குது. வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இது வரும் சரி. நான் இங்கே மேலே இருந்தே பார்த்துக்கிறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர ஓவர்ஃப்ளோ வாட்டர் அப்படியே வந்து இங்கே வருது பாருங்க. சலாலானா சலாலா தான் செம்மையாக இருக்குது. ஓகே, வழுக்குறீங்க. பி கேர்ஃபுல். இங்கே போகுதுப்பா அந்த வாட்டர்லாம். இந்த வாட்டர்லாம் இப்படி போகுது. இங்கே பாருங்க, இந்த வாட்டர் தான் அங்கே விழுகுது. நம்ம வரும்போது பார்த்தோம்னா அருவி. ஓகே ஓகே ஓகே. ஓ, அந்த வாட்டர் வந்து இங்கே வருதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் என்னவோ செடி முளைஞ்சி இருக்கு. சூப்பராக காரை கழுவிட்டு இருக்காரு ஃப்ரீயாக தண்ணியில். ஊற்று ஊற்று கழுவுங்க, நம்மளும் கழுவும். பேக் சைடு மிரரு ஒரே டஸ்ட்டாக இருக்குன்ட்டு கழுவிட்டு இருக்கிறாங்க. தண்ணி ஃப்ளோ ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகி அப்படியே ஓடிட்டு இருக்குது. ஃபுல்லாக நீட்டுச்சு. ஓகே, பேக்கில் ரொம்ப இதாக இருந்தது, கழுவியாச்சு. ஓகே, பசங்களாம் குடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுருக்கீங்க, இன்னொரு பக்கம் யார் செய்கிறது? போதும் போதும், வாங்க வாங்க, எல்லாம் பார்க்குறாங்க நீங்கள் பண்ணுற கூத்த. இந்த ஜன்னல் எந்த இது நீங்கள் செய்யறது போக மற்றவங்களும் செய்கிறாங்க. குண்டானை எடுத்து கொடுத்துட்டாரு அவரு. உங்களை பார்த்துட்டு அவரு ஒரு பசங்களுக்கு குண்டானை கொடுத்து காரை கழுவுடான்ட்டாரு. அடவா, அங்கே பாருங்க பாருங்க, காரை கழுவுறானுங்க பசங்க பாவம் சைடில் இருந்து. பாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் கழுவு ஆரம்பிச்சோன்னே இதில் பாருங்க. ஓகே ஓகே, வாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பரான இந்த பிளேஸை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.